அப்படி 520 வாக்குறுதிகளையும் கொடுத்தார். அந்த 520 வாக்குறுதியில் பிரதானமான வாக்குறுதி ஒரு குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் என்று சொன்னார். வெற்றி பெற்ற உடனே கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம், கொடுக்கவில்லை. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் சட்டமன்றத்திலே நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தினால்தான் சகோதரிகள் உங்களுக்கு கூடுதலான வாக்களித்து உங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அந்த நம்பகத்தன்மையை நீங்கள் ஏமாற்றக்கூடாது, உடனே நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியாக 27 மாதம் கழிந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமே, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வாக்களிக்க மாட்டார் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த 1000 ரூபாய். அதை தவிர்த்து பார்க்க என்று சொன்னால் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. ஏரி வேலை 100 நாள் 150 நாள் நிறைவேற்றின. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறதுனால கொடுக்கல. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி கடனை முழுசும் ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் ரத்து பண்ணல. நகை வச்சு ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் ரத்து பண்ணல. அதே நேரத்தில் கரண்ட் எல்லாம் ஏற்ற மாட்டேன், பில்லெல்லாம் ஏற்ற மாட்டேன்னாரு, ஏற்றிட்டாரு. இப்படி சொன்னதை நடத்தாம மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் சிரமம் கொடுத்துருக்கிறார். சரியா இந்த வருஷம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வருதுனால என்ன பண்ணாரு, ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு சிறப்பு தொகையை கொடுத்து எல்லாம் கொடுக்கணும். போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முன்ன வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஏன்னா அடுத்த ஓட்டு போடணும். அதே மாதிரி இப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஓட்டு போடணும். வேற ஒரு காரணம் இல்லை. அடுத்த 5 வருஷம் அவர் ஆட்சி செய்யறதுக்கு மக்களை எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்கல. எலெக்ஷன் வந்ததையும் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டார். அது இல்லாம இப்ப அந்த மாசம் 1000 கொடுக்க வேண்டியது. அதுல போய் என்ன இருக்கு, சும்மா ஏமாத்துறாரு. அது நிறுத்தி விடுவாங்க. எப்படி நிறுத்துவாங்க? ஒரு நலத்திட்ட உதவிகள் நிறுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது, நீதிமன்றம் கூட நிறுத்தாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்து அந்த கொள்கை முடிவின் ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தை மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது தடுத்து நிறுத்துறதுக்கு நீதிமன்றத்துக்கோ மத்திய அரசுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. நல்லா தெரியுது. ஆனா சும்மா போய் சொல்லி இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லி 3000 ரூபாயை கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடைக்காக 2000. ஏன் போன வருஷம் வெயில் வரலையா? அது முன்ன வருஷம் வெயில் வரலையா? அந்த வெயிலெல்லாம் நம்ம அனுபவிக்கலையா? எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. இதுதான். இதாவது யதார்த்தமா இருக்கணும். ஒரு தலைவர் அப்படின்னா நம்மளை நம்பி வர அந்த நிற்கிறாங்க, நம்மளை நம்பி ஓட்டு போடுறாங்க. அதை நம்பி ஓட்டு போடுறவங்கள, நம்மளை நம்புறவங்கள நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்கணும். அந்த நம்புறவங்கள ஏமாளியின் நம்ம பார்த்துட்டு தேவைப்படும் போது மட்டும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது. இந்த குழந்தைங்க அழைஞ்சுன்னா கம்பெனி கொடுக்குறோம், அது மாதிரி ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்துடுச்சு, அதனால 5 ரூபாயை கொடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் சங்கடமா இருக்கு பாருங்க. இதே அம்மா 2011 வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் வேலை வெட்டி முடிச்சுட்டு வரீங்க, சாயந்தரம் நிம்மதியாகிறதுக்கு ஃபேன் கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் அம்மாவுக்கு ஓட்டு போட்டீங்க, ஜெயிச்சுட்டு வந்தோம், முதலமைச்சர் ஆனாங்க. அம்மா வந்தது உடனே கொடுத்தாங்களா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் சேர்ந்துச்சா இல்லையா? அதுதான் சொல்ல காப்பாற்றணும். அதனால இப்போ நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நாம் ஒரு சில வாக்குறுதியை கொடுக்குறோம். அந்த வாக்குறுதி எப்படின்னா, இப்போ இருக்கிற முதலமைச்சர், இப்போ இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் மாதிரி கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. நாங்கள் குலவிளக்கு திட்டம்னு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு தாய்க்கு, அதாவது ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம்? உங்கள் ஆசையோடு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்த உடனே 2வது மாதமே, இவர் மாதிரி 27 மாதம் கழிச்சு இல்லை, 30 மாதம் கழிச்சு இல்லை, 2வது மாதமே உங்களுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் சேரும். இது வாக்குறுதி கொடுக்குறோம். இது உறுதியாக நிறைவேறும்.